என்னடா எல்லா கிராஃப்ட்டும் நல்லா வருதுன்னு நானே கண் வச்சிட்டேனான்னு தெரியல. லாஸ்ட் வீடியோ ஸ்வான் செஞ்சது அவ்வளோ அழகாக வந்திருந்தது. சரி அதே மாதிரியே பீகாக் செய்யலான்னு ஆசாசியாக செய்ய உட்காந்தேன். பட் ஃபினிஷிங் இப்படி வரும்னு நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை. ரொம்ப தேடி தேடி ஒரு பீகாக் டிசைன் எடுத்து வரைய ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்டிங்லலாம் நல்லா தான் போச்சு. அழகாக வரைஞ்சி எடுத்துக்கிட்டேன். கட் பண்ணும்போதுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக கட் பண்ணேன். நான் யூஸ்வலாக எடுக்கிறத விட இது ரொம்ப மெலிசான தர்மாக்கோல். ஸோ ரொம்ப கேர் அண்ட் காஷனாக கட் பண்ணேன். என்னோடய என்டையர் டேவுமே இந்த ஒரு கிராஃப்டில் வேஸ்ட் ஆகிடுச்சின்னு நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ரொம்ப ஆசையாக நான் கட் பண்ணேன். கட் பண்ணி எடுத்து பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஒரு சில கிராஃப்ட்டுக்கெலாம் வந்து பார்டர் இருந்தால் நல்லாயிருக்கும், ஒரு சிலதுக்கெலாம் பார்டர் எடுத்துட்டால் நல்லாயிருக்கும். இந்த கிராஃப்ட்டுக்கு பார்டர் இல்லாமல் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இந்த பார்டர் கட் பண்ணும்போதுமே அவ்வளோ கேர்ஃபுல்லாக கட் பண்ணேன். பார்டர்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஓகே, இந்த கிராஃப்ட்டும் சூப்பர் போ அப்படின்னு நினச்சிட்டு தான் பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். பெயிண்ட் பண்ணும்போது தான் ஆக்சுவல் ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆச்சு. யூஸ்வலாக எல்லா வீடியோலையும் எல்லா கிராஃப்ட்டுக்குமே எல்லோ கலர் பெயிண்ட் பண்ணுறோமே, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பெயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பீகாக் ஃபெதரை கொஞ்சம் ஹைலைட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு எக்ஸஸாக ஹைலைட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் தர்மாக்கோலில் வரைஞ்சி அதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதோட பார்டரை ரிமூவ் பண்ணிவிட்டு பீகாக் ஃபெதர் மேலே வச்சு பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. சரி ஓகே, நெக்ஸ்ட்டு கலர் கொடுக்கலான்னு சொல்லிட்டு கார்னரில் வந்து ப்ளூ கலர் கொடுக்க ஆரம்பித்தேன். அது வந்து நல்லாவே இல்லை. சரி ஓகே, ஹைலைட் பண்ணுறோம்ல, இது மேலே வந்து நான் வந்து எல்லோ கலரில் பெயிண்ட் பண்ணி பார்த்தேன். அதுவுமே நல்லா இல்லை. சரி ப்ளூ கலருக்குள்ளே க்ரீன் கலர் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அதுவும் பண்ணி பார்த்தா நல்லா இல்லை. அப்புறம் எல்லாத்தையும் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக எல்லோ கலர் பெயிண்ட் பண்ணிக்கிட்டேன். என்கிட்ட இருந்து ஒரு வேஸ்ட் பாக்ஸ் இருந்தது. அதில் வந்து பேப்பர் ஒட்டி பீகாக் ஃபெதர் டிசைனில் வரைஞ்சி எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து பூ போட்டு ஒரு ஷோ பீஸாகவும் வச்சுக்கலாம். நான் என்ன பண்ணேன்னா, என்கிட்ட சிஸ்ஸர் பென்லாம் வைக்கிற ஒரு ஆர்கனைசராக இது வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். எனக்கு இப்போ வரைக்குமே தெரில இதுக்கு என்ன கலர் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும்னு சொல்லிட்டு. என்ன கலர் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கிராஃப்ட் செய்ய பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.